அரசின் சேவைகளை மக்களின் இருப்பிடத்திற்கே சென்று வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் முதல் முகாமினை கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் முதல்வர் ஸ்டாலின் வரும் 15ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். இத்திட்டத்தின் கீழ் நகர்ப்புறத்தில் 3768 முகாம்கள், ஊரக பகுதிகளில் 6232 முகாம்கள் என மொத்தம் 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. இந்த முகாம்களில் நகர்ப்புற பகுதிகளில் 13 அரசு துறைகளைச் சேர்ந்த 43 சேவைகளும், ஊரக பகுதிகளில் 15 துறைகளைச் சேர்ந்த 46 சேவைகளும் வழங்கப்பட உள்ளன. இந்த முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தகுதியுள்ள விடுபட்ட மகளிருக்கு விண்ணப்பம் வழங்கப்பட உள்ளது. இந்த விண்ணப்பங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மட்டுமே வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் வரை அனைத்து மாவட்டங்களிலும் இந்த முகாம்கள் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி கோவை மேட்டுப்பாளையத்தில் வரும் 7ஆம் தேதி முதல் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதற்கான லோகோவை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். பிரச்சார பாடலும் வெளியிடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி வீடு வீடாக சென்று கதவை தட்டி உறுப்பினர்களை சேர்க்கும் அளவுக்கு திமுக சென்று விட்டதாக தெரிவித்தார். அங்கங்க இருக்கின்ற மக்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சியில் உறுப்பினர் சேருவாங்க. ஆனால் திமுக வீடு வீடா போய் கதவை தட்டி திமுகவில் சேர்ந்துக்குன்னு இன்னைக்கு போய் வீடு வீடா கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவிற்கு திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக சென்று விட்டது என்பதுதான் நான் பார்க்கிறேன். கூட்டணி குறித்தும் முதல்வர் வேட்பாளர் குறித்தும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவாக கூறிவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டுகிறது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையேற்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் வேட்பாளர் EPS அவர்கள் தெரிவித்தார். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. திருபுவனத்தில் போலீஸ் விசாரணையில் இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட DSP சண்முக சுந்தரம், காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார் உள்ளிட்டோரிடம் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை நடத்தினார். இவ்வழக்கு விசாரணையின் 4ஆம் நாளில் திருபுவனம் காவல் நிலையத்திற்கே நேரடியாக சென்று நீதிபதி விசாரணை நடத்தினார். முதலாவதாக இந்த வழக்கில் விசாரணை அதிகாரியாக உள்ள ADSP சுகுமாரிடம் விசாரணை நடைபெற்றது. இரண்டாவதாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சண்முக சுந்தரத்திடம் 2 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்றது. மூன்றாவதாக அஜித்குமாருக்கு விசாரணையின் போது வலிப்பு வந்து இறந்ததாக வழக்கு பதிவு செய்த IO அதிகாரி காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமாரிடம் நீதிபதி விசாரணை நடத்தினார். இதனிடையே பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட DSP சண்முக சுந்தரம் விசாரணை முடிந்து சென்றபோது செய்தியாளர்கள் பேட்டி எடுக்க முயன்றனர். அப்போது சாலையில் பயணிகளுடன் வந்த ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏறி சண்முக சுந்தரம் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அரசு வேலைக்காக பதிவு செய்து காத்திருப்போரின் எண்ணிக்கையை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வெளியிட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி நிலவரப்படி வேலைக்காக பதிவு செய்து காத்திருப்போரின் எண்ணிக்கை 31,39,941 உள்ளது. இதில் ஆண்களின் எண்ணிக்கை 14,08,985 பெண்கள் எண்ணிக்கை 17,31,941 உள்ளது. மேலும் 46 வயது முதல் 60 வயது வரை உள்ளவர்களின் எண்ணிக்கை 2,26,218 60 வயதிற்கும் மேற்பட்டோரின் எண்ணிக்கை 8,791 உள்ளது.
மகாராஷ்டிராவில் மராத்தி மொழியில் பேசாதவர்களை அடிக்க வேண்டிய அவசியமில்லை என்று மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா கட்சியின் தலைவர் ராஜ் தாக்கரே கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் 5ஆம் வகுப்பு வரை ஹிந்தி கட்டாயம் என்று வெளியிட்ட மும்மொழி கொள்கை அறிவிப்பை மாநில அரசு அண்மையில் வாபஸ் பெற்றது. இந்த அறிவிப்பை வரவேற்று உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சியும் ராஜ் தாக்கரே கட்சியின் மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா கட்சியும் இணைந்து மும்பையில் கொண்டாடின. கருத்து வேறுபாடு காரணமாக சிவசேனாவில் இருந்து பிரிந்து சென்ற ராஜ் தாக்கரே 20 ஆண்டுகளுக்கு பிறகு உத்தவ் தாக்கரேவுடன் இணைந்து ஒரே மேடையில் பங்கேற்று பேசினார். நிகழ்ச்சியில் பேசிய ராஜ் தாக்கரே மகாராஷ்டிராவில் மராத்தி மொழியில் பேசாதவர்களை அடிக்க வேண்டிய அவசியமில்லை என்றார். ஆனால் யாராவது வேண்டுமென்றே பிரச்சனை செய்தால் அவர்களை காதுகளுக்கு கீழே அடிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் யாரையாவது அடிக்க நேரிட்டால் அதனை வீடியோ எடுக்க வேண்டாம் என்றும் தொண்டர்களுக்கு ராஜ் தாக்கரே அறிவுறுத்தினார். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் கடன் மோசடி செய்த நீரவ் மோடிக்கு உதவிய அவரது சகோதரர் நெஹால் மோடியை அமெரிக்காவில் இன்டர்போல் போலீசார் கைது செய்துள்ளனர். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் நீரவ் மோடி சுமார் 12,500 கோடி ரூபாய் கடன் வாங்கி மோசடியில் ஈடுபட்டதில் அவரது சகோதரரான நெஹால் மோடிக்கு பங்கு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனால் சர்வதேச நாடுகள் குற்றவாளிகளை பகிர்ந்து கொள்ளும் எக்ஸ்ட்ராடிஷன் சட்டத்தின் அடிப்படையில் நெஹால் மோடியை கைது செய்து ஒப்படைக்க வேண்டும் என அமலாக்கத்துறையும் சிபிஐயும் அமெரிக்க இன்டர்போல் போலீசாரை கேட்டுக் கொண்டனர். இதை ஏற்றுக்கொண்ட இன்டர்போல் போலீசார் நெஹால் மோடியை கைது செய்துள்ளனர். விரைவில் அவரை சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளா அருகே அரபிக்கடலில் கடந்த மாதம் தீப்பிடித்து எரிந்த வான்ஹாய் கப்பல் மீண்டும் தீப்பிடித்து எரியத் தொடங்கியுள்ளது மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோழிக்கோடு பைப்போர் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 78 நாட்டிக்கல் மைல் தொலைவில் கடந்த மாதம் 9ஆம் தேதி வான்ஹாய் கப்பலில் சரக்கு பெட்டிகள் வெடித்து தீப்பிடித்து எரிந்தது. இதையடுத்து தீயை அணைத்து இழுவை கப்பல் மூலம் இந்தியாவின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்கு வெளியே நிலைநிறுத்தப்பட்டது. இந்நிலையில் வான்ஹாய் கப்பலில் மீண்டும் தீப்பிடித்துள்ளது. கப்பலில் உள்ள 280 கொள்கலன்களில் உள்ள பொருட்கள் என்ன என்பது குறித்து கப்பல் நிறுவனம் தெரிவிக்காமல் இருப்பதால் வெடிக்கும் தன்மை கொண்ட ரசாயன பொருட்கள் இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. கப்பலின் இயந்திர அறையில் இருந்து தண்ணீரை வெளியேற்றுவதும் நின்றுவிட்ட நிலையில் தீ விபத்தால் இழுவை படகோடு இணைக்கும் கயிறு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் கப்பல் மீண்டும் கட்டுப்பாட்டை இழந்து கடலுக்குள் செல்ல தொடங்கும் என தெரிகிறது. தீ தொடர்ந்து பரவினால் கப்பலின் பாதுகாப்பு பாதிக்கும் என கப்பல் போக்குவரத்து இயக்குநர் ஜெனரல் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு 5ஆம் நாள் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். அதனால் கோவில் வளாகத்தில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. மேலும் 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ள நிலையில் கோவில் வளாகம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 24 பேர் உயிரிழந்தனர். தெற்கு மத்திய டெக்சாஸில் பலத்த மழை பெய்ததால் குவாடலூப் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது அருகில் முகாம் ஒன்றில் தங்கியிருந்த 20க்கும் மேற்பட்ட சிறுமிகள் மாயமானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கர் கவுண்டியின் சில பகுதிகளில் வெள்ளம் காரணமாக அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே டெக்சாஸின் கர்வெல்லியில் வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன.
இதனிடையே டெக்சாஸில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் அதிர்ச்சி அளிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். எதிரி ட்ரோன்களை நடுவானில் அழிக்கக்கூடிய நவீன லேசர் ஏர்கிராப்ட் பாதுகாப்பு அமைப்பை ரஷ்யா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. செலவு குறைவான லேசர் தற்காப்பு முறையில் ட்ரோன்கள் போன்ற சிறிய வான் பொருட்களை நேரடியாக தாக்கி அழிக்க முடியும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் விமான பாதுகாப்பு வளையத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்று வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.